இன்றைக்கி அருமையான ஒரு தலைப்பு, நிறைவான வாழ்விற்கு வழிகாட்டுவது அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? அது என்ன நிறைவான வாழ்க்கை? மனுஷனுக்கு நிறைவுங்கிறது வரவே வராது. எப்பயுமே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்தோன்னே, சாப்பிட்டியா, நல்லா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், இட்லிக்கு பதிலாக தோசையை வாங்கி தின்றுருக்கலாம், அது என்னமோ கல் மாதிரி இப்படியா இட்லி இருக்கான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு வருவேன். இன்னும் யார் ரொம்ப கொடுமையான ஆள் தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு அறைக்குள்ளே போகிறப்ப ஒரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலான்னு நினைப்பான். பார்த்தீங்களா? அவன் தான் வாழ்க்கையில் நரகத்துக்குள்ளே போகிறான்னு அர்த்தம். கல்யாணத்தை முடிச்சுட்ட சாந்தி முகூர்த்தம் தொடங்க போகுது, அப்போவே சொன்னாங்க எங்கள் அத்தை மகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனுக்கு நரகம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். வீடு கட்டி முடிப்பான், முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நஞ்ச அநியாயமா. ஏன்னா ஒரு 50 பேர் நமக்கு யோசனை சொல்கிறதுக்குனே ஒரு குரூப் இருப்பாங்க. அதனால தான் வீடு கட்டுறதுக்கு முன்னால் ஒரு பெரிய தட்டி வச்சு மறைச்சி கட்டுறது. எதுக்கு தெரியுமா? கண் படுறதெல்லாம் கிடையாது, திஷ்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த போரையும் வர்றவங்களாம் வந்து யோசனை சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்காகத்தான் இந்த தட்டியை போட்டு மறைக்கிறது. அவன் பாட்டு கட்டி முடித்து பாத்ரூம்லாம் கட்டி முடிச்சிட்டான். வந்தான் ஒருத்தன், பாத்ரூம் எந்த பக்கம் கட்டியிருக்கிய? கிழக்கையா? உன் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன? கடக ராசியே ஆயிலிய நட்சத்திரம். படாது, கிழக்க கட்டப்படாது. உன் ராசிக்கு நட்சத்திரத்துக்கும் கிழக்க பாத்ரூம் கட்டப்படாதுட்டு. ஏன்டா? கட்டிட்டேன்டா, 7.5 லட்ச ரூபாய்க்கு டைல்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டிட்டேன், கட்டப்படாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா ஆகும்? பெரிய உயிருக்கு ஆபத்து, அவ்வளோதான். ரேஷன் கார்டில் பார்த்தா இவன் பேர் தான் மேலே இருக்குது. அவன் எப்படி அந்த பாத்ரூமுக்கு போவான் வருவான்? யோசனை பண்ணி பாருங்களேன். அவன் நிம்மதி அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியுமா? அந்த பாத்ரூமை பார்க்குறப்பெல்லாம் அவனுக்கு என்ன வரும்? ப்ரெஷர் இறங்கும். இன்றைக்கி நான் அந்த விழுப்புரத்தில் கேட்குறேன், அறிவார்ந்த அந்த சபையில் கேட்குறேன், பாத்ரூமு எந்த பக்கம் கட்டினாலும் நம்ம பாத்ரூமில் செய்ய வேண்டிய வேலையை தவிர வேறு ஏதாவது ஒரு வேலையை அங்கே பார்க்க முடியுமா? இல்லை எங்கிட்டு திரும்பி உட்காந்தாலும் எதுலேருந்து என்ன வரப்போகுதோ அதை தவிர வேறு ஏதாவது வரப்போகுதா யாருக்காது? இந்த பாத்ரூம்லாம் வராதுக்கு முன்னாடி விழுப்புரத்துலேருந்து முள்ளு செடிக்கிட்ட 50 பேர் உட்காந்துருப்பேன் காலையில். அவன்லாம் வாஸ்து பார்த்தா உட்காந்து போனாங்க, அவன்லாம் உயிரோடு இல்லையாயா? என்ன காரணம்னா, நிறைவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு வரவே வரல. யார் நிறைவான வாழ்க்கை என்று தன்னுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் உண்மையான மகிழ்ச்சியான மனுஷன். எனக்கு வழுக்கத்தலை, இது தாண்டா எனக்கு அழகு அப்படின்னு தன்னுடைய வழுக்கை அப்படி தடவிக்கிட்டே கண்ணாடியில் பார்ப்பான் பார். முடி இருக்கவன்லாம் அவன் சொரிஞ்சிட்டு திரிகிறான். நமக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும்னா 1/2 கிராம் நல்லெண்ணெய் இருந்தால் போதும், இப்படி உச்சியில் வச்சு தடவுனா நான் பாட்டு குளிச்சுக்குவேன். தன் வழுக்கை தலையை அழகு என்று தானே ஏற்றுக்கொள்வது. ஓட்டப்பல் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த ஓட்டை தாண்டா நமக்கு அழகு. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் எவன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மனிதன். அதனால தான் நிறைவான வாழ்க்கைக்கு எது வழிகாட்டுகிறது? அன்றைய இலக்கியம் இன்றைய இலக்கியம். இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறளை எடுத்துக்கங்க. கடவுளை பற்றி என்னென்ன அவருக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு ஒரு பேர். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன், கடவுளுக்கு இன்னொரு பேர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற, மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இறைவன் தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வம் அப்படின்னு தெய்வம், இறைவன், வாலறிவன், ஆதி பகவன், எத்தனை பேர். ஆனால் இதுவரைக்கும் எந்த மதத்தின் கடவுள் என்று திருக்குறளில் இதுவரைக்கும் அவர் இந்த மதத்தை தான் சொன்னார் என்று யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் திருக்குறளினுடைய வெற்றியே. எல்லா மதத்திற்கும் பொதுவான பொதுமறை, அதுதான் வெற்றி. அதில் இன்னொரு திருவள்ளுவருடைய இன்னொரு டெக்னிக் இருக்கே பாருங்கள். எதை படிக்கணும்னு கூட இது வரைக்கும் அவர் சொல்லலை. சயின்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, தமிழ் படி,
இங்கிலீஷ் படி. கற்க. எதை கற்க? கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்கன்னு தான் சொல்லியிருக்காரே ஒழிய வேதியியல் கற்க, தமிழ் கற்க, ஆங்கிலம் கற்க, ஹிந்தி கற்க சொல்லியிருக்காரா? இல்லை, கற்க. அதே மாதிரி இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். எதனை இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? இதனை அதனை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலி பிளானிங் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்ன குடும்ப கட்டுப்பாடு மீட்டிங். அப்போ கலெக்டர் வந்து குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியை கூப்பிட்றாருங்க, வாயா ஃபேமிலி பிளானிங்கை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசு. நான் ஒன்றும் தயார் பண்ணிட்டு வரலைங்க, தயார் பண்ணல, அப்போ தான் அருமையாக பேசு அப்படின்னோன்னு அந்த குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு பேசினார். மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களை, நான் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பலை. ஏன்னா இதை பற்றி நான் இது பண்ணுறதுனால நீங்கள்லாம் இது பண்ணாமல் இருந்துடவா போகிறீங்க. அதனால் நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணால் நீங்கள் ரொம்ப இதாகிருவீங்க. அதனால் நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கள்ல, அப்போ அந்த இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் எதுக்கு இதை பற்றி ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இதை பற்றி நான் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இவன் இதில் ரொம்ப இதாக இருப்பான் போல இருக்குன்னு என்னை நீங்கள் ரொம்ப இதாக நினைப்பீங்க. அதனால் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேணாம், அந்த இதாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் இதை மட்டும் இது பண்ணிக்கிங்க. அதனால் நான் இதை பற்றி இதோடு முடிச்சுக்கிறேன்னாரு. இப்போ நீங்கள்லாம் எதுக்கு கைதட்டினீங்க, எதுக்கு சிரிச்சிங்க? இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் எது அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அதைத்தான் வள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். எதனை சொல்லவே இல்லை. அதுதான் வள்ளுவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியே. அதுதான் அன்றைய இலக்கியந்தாயா மகிழ்ச்சி அப்படின்னு இவங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைய இலக்கியம், கடவுளுக்கு இன்றைய இலக்கியம் என்ன வரையறை கொடுக்குது. அண்ணா சொன்ன ஒரு வாக்கியமே போதும், இறைவன் என்றால் யார் அப்படிங்கிறதுக்கு. அண்ணாவின் ஒரு வாக்கியமே நவீன இலக்கியம் இல்லையா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்ன அந்த ஒரு வாக்கியம் எப்படிப்பட்ட ஒரு நவீன இலக்கியம். இந்த கடவுளுங்கிறவர்கிட்ட தான் எவ்வளவு பெட்டிஷனையாக போடுறோம் நம்ம. இந்த விழுப்புரத்தில் மட்டும் எம்புட்டு பெட்டிஷன் போட்டிருப்பீங்க. மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை மாதமாக இருக்குது, நல்லா உள்ள பிறக்கணும், தலையில் கேன்சர் இருக்குது, அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும், எங்கள் அப்பா சவிக்கம் இல்லாமல் இருக்கார், அவருக்கு சவிக்கம் இல்லாமல் போகணும், பிள்ளை நல்லா பிறக்கணும், ஆகாக ஓகாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன், வீடு. அப்போ இந்த இவ்வளவு பெட்டிஷனே அந்த கடவுள் வாங்கி அவர் ஒன்றொன்னா என்றைக்கு தான் கிளியர் பண்ணுவார். பாவம் பெட்டிஷன் மூட்டை பார்த்தீங்கன்னா பாவம். ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து ஒரு 5 பேர் தொடர்ந்து பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருந்தால் 6வது ஆள் வந்தோன்னா நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகும். ஒருத்தர் வந்து காலையிலேருந்து ஒரே பஞ்சாயத்தப்பா, ஏன் கேட்குற, வீட்டுக்காரமாக சரியில்லை, புள்ள சரியில்லை, படிக்கவும் மாட்டேன். சரி, இப்போ என் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் போவேன் அப்படின்னா அடுத்தேன் வருவேன். சாப்பிட்டே அந்த ஹோட்டலில் என்ன தோசையாக கொடுத்தாங்க, கருமா பரிச்சு எழுதுகிற அட்டை மாதிரி திங்க அந்த சர்றா. இப்போ என்னடா அடுத்து இன்னொருத்தன் வந்து என்னையா இது, சரி வீடு கட்டலாம்ட்டு மணல் வாங்க போகிறேன், இன்னொருத்தனுக்கு கொடுத்துவிட்டேன், நான் எனக்கு மாட்டேன்ட்டாங்க, இன்னும் 1 மாதம் கழித்து தான் நான் வீடு கட்டினேன். இந்த 4வது பிரச்சனை வர்றதுக்குள்ளே அவன் மெண்டல் ஆயிடுவேன். ஒரு 5 பேர் தொடர்ந்து நம்மள்கிட்ட பிரச்சனையை சொன்னாலே நம்ம பைத்தியமாகிறோமே. இந்த கடவுள் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பேர் கொண்டு போய் பிரச்சனையை கொட்டுறோம். ஆனால் அந்த கடவுளை பற்றி வள்ளுவன் சொன்ன வாக்கியம், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு. கடவுளால் ஆகாத காரியத்தை கூட முயற்சி செய்தால் நீ வெற்றி அடைவாய். இன்னொரு இடத்துல கடவுளை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? அடே அப்பா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான்கிறார். பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் வாழணுன்ற வாழ்க்கை இருந்தால் அவனை படைத்த இறைவனே செத்து ஒளியட்டும் சொன்ன ஒரு புலவன், தெய்வ புலவன் திருவள்ளுவர் தான். அருமையாக பேசுகிறதுக்கு 2 குரூப். அன்றைய இலக்கியத்தை பேசுகிறதுக்கு
மரியாதைக்குரிய அருமை பேராசிரியர் முனைவர் விஜயகுமார், எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர். ரொம்ப கோபமாக பேசுவார். சில பேருடைய ஆற்றல் அப்படி தான். அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னா, வணக்கத்தையே ஏன் இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு வணக்கமே அப்படி தான் சொல்லுவார். அவரிடம் படித்த 2 மாணவர்கள் தான் உலக புகழ்பெற்ற செஸ் வீராங்கனை வீரன் பிரக்யானந்தா வைசாலி. 2 பேரும் இவருடைய மாணவர்கள். அந்த பக்கம் இருக்கார் தேவகோட்டை ராஜன். ஆஹா, இன்றைக்கி விழுப்புரம் மக்களுக்கு ஒரு பெரிய இசை விருந்து கிடைக்க போகுது. மைக்கே இல்லாமல் இங்கே பாடினார்னா திண்டிவனத்தில் இருக்கவே சைக்கிள் எடுத்துகிட்டு பரப்பிட்டுருவேன். அப்படி இருக்கும் குரல். சும்மா அழகாக பாடி பாடி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க பேச்சாளர். தேவகோட்டையில் மாவட்ட நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். உங்கள் டிபார்ட்மெண்ட்டு தான். இந்த பக்கம் நவீன இலக்கியமே என்ற அணியில் பேசுவதற்கு என் அருமை தம்பி கவிஞர் இனியவன். எப்படிப்பட்ட திரைப்பட பாடல்கள் எழுதப்பட்டாலும் அதற்கு அருமையாக விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு அருமையான கவிஞர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீ இருக்கிறது ஓலக்கொட்டாயா, அந்த பாட்டுக்கு பொழிப்புறம் எழுதினாரியா. நீ இருக்கிறது ஓலக்கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமாம் பஞ்சு முட்டாயா, தோஜாவா இருக்கிறேனே ஓமடியில் சாஞ்சு, சாஞ்சாவா இருக்கிறிய வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேனே காஞ்சி, என் மனசை உசு புரிய உன் மீனை போல ஆஞ்சி, உன் மீனை போல ஆஞ்சி, உன் மீனை போல ஆஞ்சி. இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. முன்னால் உட்காந்துருந்தவங்க மயக்கம் போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்காரரு. அதே நேரத்தில் நல்ல சிந்தனை மிகுந்த கருத்துக்களை பேசுகின்ற ஆற்றல். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலூரில் இருக்கும் அருமை தம்பி கடலூர் தணிகை வேலன். ராஜன் எப்படி பழைய பாட்டு பாடுவாரோ அவர் புதிய பாடல்களை பாடுவதில் ஆற்றல் மிக்க பாடகர், சிறந்த தொலைக்காட்சி தொகுப்பாளர், நல்ல குறும்பட இயக்குனர். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்கி அதில் என்னுடைய பையனை நடிக்க வச்சார். அவன் நல்லா படித்து எம்பிஏ பிடெக் எம்பிஏ படித்து ஒரு கம்பெனியில் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். அவனை மேக்கப் போட்டு அந்த குறும்படத்தில் நடிக்க வச்சார். வேலை எழுதி கொடுத்துட்டு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கான். என் மகனை நடிகனை மாற்றின பெருமைக்குரிய டைரக்டர் அவர் தான். இன்றைக்கி என் பையன் அழகிய கண்ணேன்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கண்ணை நம்பாதேன்னு ஒரு படம், விஜய் சேதுபதி கூட மாமனிதன் ஒரு படம், இப்போ டெலிவரி பாய் அப்படின்னு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் நடிச்சிட்ருக்கான். என் மகனை அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இன்ஜினியர் ஆகி சம்பளம் வாங்கி என்னை கவனிப்பான்னு பார்த்தா என் மகனை நடிகனாக்கி அவனை வேறு லைனுக்கு திருப்பி விட்ட பெருமை கடலூர் தான் சாரும். அதை நான் ரொம்ப பாராட்டி தான் சொல்கிறேன், திட்டுறேன்னு நினைக்காத. என் மகனுக்கு இன்ஜினியராக இருந்தால் 1000 இன்ஜினியர்களில் ஒரு இன்ஜினியர் ஆகிருப்பான். ஆனால் ஒரு நடிகனாகி அவனை ஒரு நட்சத்திரமாக்க வேண்டும் என்ற உன்னுடைய முதல் முயற்சிக்கு என்னுடைய நன்றி. அருமையாக ரசித்து கேட்டுட்டீங்க. எவ்வளோ பேர் நிற்கிறீங்க பாருங்கள். நின்று கொண்டு இலக்கியம் கேட்கும் எங்களுடைய அன்பான விழுப்புரம் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். உண்மையிலே இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, பெண்களெல்லாம் அமர்ந்து கொண்டு ஆண்களெல்லாம் நின்று கொண்டிருக்கிறீர்கள் பார்த்தீங்களா. இதுதான் தந்தை பெரியார் கண்ட ஒரு மிகப்பெரிய கனவு தான். ஒரு காலத்தில் பெண்கள் ஆம்பளை முன்னாடி உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்தா அவ்வளோதான், பெரிய என்னமோ ஒரு பாவம் நடந்த மாதிரி. புருஷன் பேரை சொல்லக்கூடாதுயா. இன்னும் இருக்காங்க ஒரு குரூப்பு, அவங்க பேரெல்லாம் நாங்கள் சொல்கிறது இல்லைங்க. யார் சென்சருக்கு தாசில்தார்கிட்ட அவர் பேரெலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். உன் பேர் என்னம்மா? என் பேர் சின்னாயி. உங்கள் வீட்டுக்காரர் பேர் அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது, சொன்னால் செத்து போயிடுவார். சரி, ஏதாவது ஒரு ஐடியா கொடு, உன் புருஷன் பேரை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு இந்த கிளவி விடுகதை போடுது. இந்த ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று கேட்பானுகள்ல, அதையும் இந்த கோயிலில் பூசை நேரத்தில் அடிப்பானுகள்ல, அது 2ஐயும் சேர்த்துக்க. அதுதான் என் புருஷன் அங்கிச்சு. ராத்திரியில் சோத்துக்கு வெளியே நின்று கேட்குறதுக்கு பேர் பிச்சை, கோயிலில் பூசை நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் பேர் பிச்சைமணியா அப்படின்னு இருக்கார் தாசில்தார். அந்த சனியை பிடிச்ச நாய் தான் என் புருஷங்குது. புருஷனை சனியை பிடிச்ச நாயின்னு சொன்னால் ஒன்றும் ஆகாதான்.
பிசுமுனின்னு சொன்னால் செத்து போயிடுவானா. இன்னும் ஒரு குரூப் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டியில். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளோ பெரிய சாதனை. காவல்துறை என்பது ஏதோ ஆண்கள் மட்டும்தான் அந்த பணியை பார்க்க முடியும் என்ற நிலையை மாற்றி, என்னுடைய சகோதரி இன்னைக்கு காவல்துறையில் அந்த காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு எங்களுக்கு பாதுகாப்பையும் ஒரு பெண்ணால் கொடுக்க முடியும். பெண்ணை பாதுகாப்பதற்கு பல பேர் இருந்தாலும் பெண்ணால் இந்த சமுதாயத்தை பார்க்க முடியும் என்று பெண்களை காவல்துறையில் பணியேற்கலாம் என்ற ஜிஓவில் கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த மிகப்பெரிய அரசியல் ஞானி. அதனால் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பேச்ச இன்னும் எழுதி முடிச்சிட்டியா இல்லையா? அன்றைய இலக்கியமே என்று தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. லைட்டிங் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வச்சு தான் அப்துல் கலாம் ஐயா மூர் மார்க்கெட்டில் 1960 அந்த புத்தகத்தை வாங்கி தன் வாழ்க்கையின் வெற்றி பயணமாக அந்த புத்தகத்தை சொல்றார். புத்தகத்தை பற்றி ஒருத்தன் அழகா சிந்திச்சான். படித்தாலும் புரியாத புத்தகம் பெண்ணுன்னு சொன்னான். படிக்க தவறிய புத்தகம் அப்பா, படிக்க விரும்புகிற புத்தகம் அம்மா, படித்ததும் பிடித்து போகிற புத்தகம் குழந்தைகள். ஆனால் எத்தனை படித்தாலும் நாம் தொலைக்கக்கூடாத புத்தகம் ஒன்று இருக்கிறது, அதுதான் வாழ்க்கை என்று ஒரு சிந்தனையை ஒரு கவிஞன் சொன்னான். நீதிபதி அவர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிற எங்க நீதிபதி சாதாரணமான ஐயாவா? திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி. திருவாரூர் ஆழித்தேர் கம்பீரமாய் வருவதற்கு துணை நிற்பது அச்சாணி. திரைப்படத்திலே கொடிகட்டி பறந்தது அன்சிகா மோத்வானி. திண்டுக்கல் என்றால் ஒன்று பிரியாணி, இன்னொன்று எங்கள் அண்ணன் லியோனி. வேற உதாரணமே உனக்கு கிடைக்கலையா? எங்கள் வீட்டுக்காரம்மா வேற வந்திருக்காங்க. இவர் பாட்டுக்கு திரைப்படத்தில் கன்சிகா மோத்வானி, பட்டிமன்றத்தில் திண்டுக்கல் லியோனி அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? விஜயகுமாருக்கு ஏதோ மேட்ரு தெரியாமல் இந்த மேட்ரை சொல்லுவாரா? நான் பாட்டுக்கு நிம்மதியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏயா இப்படி ஒரு உதாரணம்? தேமதுர தமிழோசையை உலகமெல்லாம் பரம்புகை செய்து கொண்டிருக்கின்ற நகைச்சுவை விஞ்ஞானி, நாடறிந்த நற்றமிழ் அறிஞர், பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம். இது ஓகே வாங்கண்ணா? இப்போ நல்லா இருக்கு. நீதிபதி அவர்களே, அற்புதமான ரசனைக்கு மத்தியிலே நல்ல தலைப்பு. அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? வாழ்வியல் நெறிகளை வற்புறுத்தி காட்டி எழுதப்பட்ட இலக்கியம் எதுன்னு கேட்டீங்க. அந்த கால இலக்கியம் தானே நீதிபதி அவர்களே. அதில் என்ன சந்தேகம்? உலகம் தட்டை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். காலப்போக்கிலே உலகம் உருண்டை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த சிந்தனைகளை எல்லாம் முதலில் சிந்தித்த இனம் தமிழினம். திருவள்ளுவர் திருக்குறளிலே பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்கிற சிந்தனை 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவனுக்கு இருந்தது. அன்றைய இலக்கியத்தை பாருங்கள். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று உழவு தொழிலை சொன்ன இனம் நம் தமிழினம். ஏப்பா இனியவா, 2G 3G 4G 5G எத்தனை ஜி வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊத்துவது விவசாயம் என்பதை அன்றைக்கே சொன்னாரே, அதுதான் அன்றைய இலக்கியம். இன்றைய இலக்கியம் எப்படி? அந்த காலத்து இலக்கியம் ஒரு 4 அடிகளை சொல்லுகிறேன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், அது அந்த காலத்து இலக்கியம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். இந்துவின் நிறம் காவியும் இல்லை, இஸ்லாமிய நிறம் பச்சையும் இல்லை, கிறிஸ்தவனின் நிறம் வெள்ளையும் இல்லை, யாரு மேல கீறினாலும் ரத்தம் மட்டும் ஒண்ணுதான் என்பதை அன்றைக்கே வள்ளுவரிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டான் பட்டுக்கோட்டை. அதாங்க அந்த யாதும் ஊரே யாவரும் கேளி, அது அன்றைய இலக்கியம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அன்றைய இலக்கியம். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனைகள் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் காந்தியும் தான் வந்தாங்க. என்னென்னவோ சொன்னாங்க, எழுதி கூட வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சீங்க என்று கோபப்படுகிறான் இந்த சமூகத்தை பார்த்து பட்டுக்கோட்டை. அற்புதமான விஷயங்கள்லாம் அன்னைக்கு அழகா சொன்னானே சார். மனுஷனுக்கு உதவி செய்ய போதும், கடவுளுக்கு உதவி செய்வது அப்புறம். அழகா சொன்னார் திருமூலரின் திருமந்திரத்திலே கொட்டி கிடக்கிற கருத்துக்கள். படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோவில் அது நம்பர்க்கு அது ஆகா.
நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோவில் பகவர்க்கும் அதுதானே. மனுஷனுக்கு கொடுத்தா அது இறைவனுக்கு கொடுத்தது மாதிரி இறைவனுக்கு கொடுப்பது மனிதனுக்கு கொடுப்பது ஆகாது என்று ஒரு சமத்துவத்தை, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்கிற சிந்தனையை திருமூலர் திருமந்திரத்திலே வைத்தாரே நீதிபதி அவர்களே. இன்னைக்கு பாருங்க, குண்டா இருந்தா கொலஸ்ட்ராலான்னு கேட்கிறேன், ஒல்லியா இருந்தா என்னப்பா சுகரா அப்படின்னு கேட்கிறான். கோபமா பேசுங்க, என்ன பிபியா அப்படின்னா, சரி ஒண்ணுமே இல்லை நான் அமைதி உட்காரு, மனசு சரியில்லையா அப்படி. முன்னாடியும் போக விட மாட்டான், பின்னாடி வர விட மாட்டான். அதை தாங்க அன்றைக்கே அழகா சொன்னார். உடம்பார் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி என்று சொன்னது அன்றைய இலக்கியம் இல்லையா சார்? அப்துல் கலாமை உருவாக்குனது அன்றைய இலக்கியம் சார். அப்துல் கலாம் ஐயா ராமேஸ்வரத்தில் நடைப்பயிற்சி போறார். அரைக்கால் டவுசர் போட்டுக்கொண்டு சிறுவனாக இருந்த போது அந்த பறவையை பார்க்கிறார். ராமேஸ்வரம் வீதிகளிலே அந்த பறவை அழகா ஒரு லேண்டிங் ஆயிட்டு அப்படியே ஒரு மீனை கொத்திட்டு கடல்ல அப்படியே மேல பறந்து போகுது. இந்த சின்ன பையன் பார்க்கிறார் அப்துல் கலாம். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். அன்னைக்கு நினைச்சார் நாம் ஒரு பைலட் ஆகணும், பைலட் ஆகணும் நினைச்சார். பாத்தீங்களா? எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். பைலட்டுகளுக்கெல்லாம் தலைவர், முப்படைகளின் தலைவர் ஜனாதிபதி, பாரதத்தின் குடியரசுத் தலைவராகவே உயர்ந்தாரே. எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறுகிற குரல் தானே நீதிபதி அவர்களே. அன்னைக்கு காதல் எவ்வளவு அழகா சொன்னா, இன்னைக்கு சரியா சொல்லலையே. இன்னைக்கு சரியா சொல்லலையே சார். அன்னைக்கு சொல்றான், கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் என்று நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன் சிந்தை விடலானேன், சேதி சொல்ல யாரும் இல்லைன்னு அன்னைக்கு தலைவி வருத்தப்பட்டான். நின்ற இடம் யாவும் நிழல் போல நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே, கனையாளி இங்கே மணவாளன் எங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே என்று காதலை சொல்லுகிற போது கூட அழகா சொன்னான். முதலிரவு காட்சியை கூட நளினமா சொல்ற. நீங்க நளினமா சொல்றீங்களா? அந்த கால இலக்கியத்தின் பக்கத்திலே நெருங்க முடியுமா? மெஸ்டர் இனியவர் அடியா பார் கூப்பிடுறாரு, என்னன்னு கேளு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். அது முதலிரவு சொன்னா. இன்னைக்கு இந்த காலத்து இலக்கியத்தில் சொன்ன, ஏ நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தையில் போட்டுவை, இன்று முதல் இரவு காக்கா வலிப்பு இந்த மாதிரி இழுக்கிறானே. அன்னைக்கு அழகா நிலாவுக்கு கூட ஆடை கட்டி பார்த்த வர்ணனை எப்படி? இன்னைக்கு பஞ்சு மிட்டாய சொல்றீங்கல்ல, ஏன் நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நீ நடக்கிறைய தவளை கொட்டாயா, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. ஐயா முகம்னு ஒரு வார்த்தை இருக்கிறப்போ வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, நீ இருக்கிறிய வார்னிஷ போல. பெயிண்ட் அடிப்பாங்க பாருங்க, வார்னிஷ் பெண்ணை வர்ணி. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேர் மாறும். விஜயகுமார் முகம் அப்படிங்கிறது ரொம்ப பாசமாக இருக்கிறப்ப உங்கள் முகம் நல்லா இருக்குது அப்படின்னு பேசிக்கிடுவாங்க கணவன் மனைவி 2 பேரும். கோபமாக இருக்கிறப்ப உன் முகத்தில் இல்லை உன் முகரையில் என்ன இருக்குன்னு பார்த்தியா அப்படிம்பாங்க. முகங்கிறது முகரையாயிரும். இன்னும் ரொம்ப கோபமாயிருச்சுன்னா உன் மூஞ்சியில் முழிக்கிறதே தப்பு, மூஞ்சி ஆயிரும். இன்னும் அதிகபட்ச கோபத்தில் இந்த அங்கே ஒரு அம்மா சொல்லிருச்சு, அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு, உன் முகரக்கட்டையில் அடித்தா, முகரக்கட்டை எது? முகம், மூஞ்சி, முகரக்கட்டை, அதெல்லாம் அப்பப்போ அந்த உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிற வார்த்தை. என்ன நீதிபதி அவர்களே, அப்படி வர்ணிக்க கூடாது. பெண்ணை எப்படி அழகா வர்ணிக்கலாம்? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர பூத்த பருவமான்னு சொன்னான் பாத்தீங்களா? அதுதான் வர்ணனை. இன்னைக்கு வர்ணனை சரியாவா இருக்குது? நீதிபதி அவர்களே, உணர்ச்சி வசப்பட்டு பெண் அப்படியே ஓப்பனா பேசுற மாதிரி இன்னைக்கு பாட்டு போடுறானே. அன்னைக்கு ரொம்ப நீட்டா
டீசெண்டா, ரொம்ப நாகரிகமா, பண்பாட்டா இருந்தது. இன்றைக்கு விரசமாக அல்லவா இன்றைக்கு பாடல்கள் இருக்கின்றது. இன்று திரைப்படம் அன்றைக்கு இலக்கியமாக இருந்தது, இன்றைக்கு இலக்கியமா இருக்குதா? சினிமாவில் வர்ற காட்சி எல்லாம் இலக்கிய தகுதியோட இருக்குதா? அன்னைக்கு சினிமாவுக்கு போயிருந்தேன், எங்க அக்கா பையனை கூட்டிட்டு போயிருந்தேன். ஒரு அசிங்கமான காட்சி, கண்ணை மூடுறா கண்ணை மூடுறேன். அவன் எந்திரிச்சு ஏன் கண்ணை மூடிட்டேன் நீதிபதி அவர்களே. இன்னைக்கு நிலவரம் அப்படித்தான் இருக்குது. ஒரு பெண் அன்னைக்கு சொன்னா, சங்க இலக்கியத்தில் நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. ஏமா, இந்த புன்னை மரம் உன் தங்கச்சின்னு எங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்கிறார் தலைவனே. இந்த என் தங்கச்சிக்கு முன்னாடி நம் காதல் சந்திப்பை நான் விரும்பவில்லை. நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே. இந்த புன்னை மரம் என் தங்கச்சின்னு அம்மா சொல்லிட்டு போயிட்டா. இந்த தங்கச்சிக்கு முன்னாடி நாம் சந்திப்பது தர்மமாகாது, பண்பாடு ஆகாது என்று சொல்லிய தலைவி எங்க இன்னைக்கு இலக்கியத்தை சொல்றான். எப்போ வர போற மச்சான், நீ எப்போ வர போற, எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற? வருவேன்ல, என்ன உனக்கு அவசரம்? 10 தலை பாம்பா வந்து முத்தம் தரப்பார். 10 தலை பாம்பு முத்தம் தருமா? ஏதாவது வார்த்தைகளை போட்டுக்கொண்டு எழுதுவது இலக்கியம் அல்ல. இன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பொழிக்கும் வினை, அது இலக்கியம். புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் இந்த உலகமே பெரினும் கொள்ளலர். அன்னம் ஆட்சி அணையராகி புறநானூறு பேசுகிறது. புகழ் வருகிறதா, உயிரையும் கொடுக்கிற இனம் தமிழ் இனம். பழி வருகிறதா, இந்த உலகத்தையே கொடுத்தாலும் பழிக்கு அஞ்சி அந்த உலகத்தையே வேண்டாம் என்று சொல்லுகிற இனம் தமிழ் இனம் என்று சொல்கிறார்களே, அதுதான் இலக்கியம். ஈ என இரத்தல் இழிந்தன்று, ஈ ஏன் என்றால் அதனினும் இழிந்தன்று. கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. அதுதானே இலக்கியம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று வாழ்ந்த இலக்கியம் அந்த காலம். இன்றைய இலக்கியம் விரச இலக்கியம். இன்றைய இலக்கியம் சாதாரண இலக்கியம். திரைப்பட பாடல்கள் அன்றைக்கு இலக்கியம், இன்றைக்கு இலக்கியம் இல்லை. முருகு பொருநாறு 12 முல்லை, பெருகு வடமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் 10, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறமன இத்திரத்தை 8 தொகை, 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள் நீதி நூல்கள். எப்படி இலக்கியங்களை வளர்த்த இனம் தமிழ் இனம். திருக்குறள் ஒன்று போதும் நம் பெருமையை சொல்ல என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். வருகிறேன். வணக்கம். அப்படி ஒரு கோபமா பழைய பாடலில் தொடங்கி பழைய இலக்கியத்தில் தொடங்கி எதுவுமே அவைகள் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இந்த ஐயோங்கிற சொல்லுக்கு என்ன அழகான பொருள். யார்? கம்பர். ஐயோங்கிறது ஒரு அவல சொல். யாராவது செத்து போய்ட்டு ஐயோ நல்லா தானடா இருந்தார், அவன் சொல்கிறேன் நல்லா இருந்தவர் தான்டா சாக முடியும், ஏற்கனவே செத்தவராக சாக முடியும் அப்படிங்கிறான். இந்த ஐயோங்கிற வார்த்தை ஒரு அவல சொல். யாராவது நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறப்ப ஐயையோ அப்படின்னா, போச்சுரா மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், போகிறப்ப ஐயோங்கிறானே. ஐயோன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, அச்சுன்னு தும்முனாலே வீட்டுக்குள்ளே ஓடிடுவேன். பொண்ணு பார்க்க போகலாமா, அப்போ ரொம்ப சந்தோஷம் கிளம்புறான் அப்படின்னா ஆச் அப்படின்னா விளங்கின மாதிரி தான். அவனுக்கு சளி பிடிச்சதுக்கும் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அச்சுன்னு தும்முனதுக்கு. வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு பூனை குறுக்கால வந்தால் உள்ளே ஓடி போய் ஒரு சம்பு தண்ணியை குடிக்கிறான். பூனைக்கும் அந்த சம்பு தண்ணிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பூனை குறுக்கால போனால் போகிற காரியம் விளங்காது. பூனை என்ன நினைக்குதுன்னா, இவன் முறையில் நம்ம முழிச்சிட்டு போகிறோமே, நம்ம எந்த பஸ்ஸில் அடிபட்டு சாக போகிறோமோன்னு அது நினச்சிட்டு போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயோங்கிற அவலை சொல்ல கம்பர் எப்படி பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. ராமனுடைய அழகை வர்ணிக்கிறார். வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இழையானோடும் போனான். மையோ மை மாதிரி கருப்பாக இருக்கார் ராமன். மறிகடலோ கடல் மாதிரி கலர். மையோ மறிகடலோ மரகதம் மரகதம் மாதிரி கலர். மையோ மறிகடலோ மரகதமோ. இதுக்கு மேலே வேறு எதையுமே சொல்ல முடியலன்ட்டு தோத்து போய் கம்பர்
மையோ மறிகடலோ மரகதமோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னர். ஐயோ இவனுடைய அழகை என்னையால் வர்ணிக்க முடியலையே. கண்ணதாசன் அதை எடுத்து எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு போடுறாரு அழகா. மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றிலாடி வா வா என்றது, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது. அடுத்த வரியை பாருங்க. அன்ன கொடியிடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது. அது எப்படியா? அன்னக்கொடி இடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றதுன்னா அந்த இடையை வெவ்வேறு என்னமோ வர்ணித்து பார்த்துட்டாரு. வேறு வார்த்தையே இல்லைன்ட்டு கண்ணதாசன் ஐயோங்கிறத ஏன் பயன்படுத்தினார்னா, அவருடைய முன்னோரான கம்பன் அந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகு கொடுத்தாம்பார். இதுதான் அன்றைய இலக்கியத்தில் கிடைத்த மாபெரும் வெற்றினர். அருமையான பேச்சு. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க கடலூர் தனிய வேலன். ஆமாம், 3 பேரும் ஒரே கலரில் சட்டை போட்டிருக்கீங்களே, லியோனி எதுவும் யூனிஃபார்ம் எதுவும் எடுத்து கொடுத்துருக்காரான்ட்டு எல்லோரும் இப்போ சந்தேகப்படுற மாதிரில இருக்குது. இப்போ தான் நானும் பார்க்குறேன். அவரும் அதே கலர் சட்டை. தெரிஞ்சிருந்தால் நானும் இதே மாதிரி ஒரு சட்டையை போட்டு வந்திருப்பேன். இவர் பாருங்கள், ராமராஜன் எங்கே விட்டு கரகாட்டக்காரன்லேருந்து அந்த பாட்டப்போ இந்த சட்டை தான் போட்டிருப்பார். ஒரு வெட்டு ஒரு வந்து அந்த பாட்டப்போ எங்கேருந்தியா இந்த கலரை பிடிச்ச நீ? ஆஹா, உனக்கு தான் அழகாக இருக்கு. நடுவர் உள்ளிட்ட நல்லவையை வணங்கி, விஜயகுமார் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ விஜயகுமாரே இன்னைக்கு பெரிய பிரச்சனை தான். எவ்வளவு அழகான பாடல் நடுவர் அவர்களே. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெண்ணிலவா வந்து வந்து தேடுது. ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த பாடலை முழுசாக கேட்காம ஏதோ இந்த காலத்தில் எழுதுகிற கவிஞர்கள்லாம் மோசமான கவிஞர்கள், நாங்கள் எழுதுறது பூரா தவறான பாடல்கள். அந்த பாட்டை முழுசாக கேட்டிருக்கீங்களாண்ணே நீங்கள்? எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா அது? தூரமாக போனதே துக்கமாக மாறும், பக்கமா வாழ்வதே போதுன்னு தோணும், ஊரடங்கும் நேரம் ஓர் ஆசை வேகும், கோழி கூவும் போதும் தூங்காம வேகும், அங்கு நீயும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ, போதும் போதும் சொல்லாம வந்து சேரும். விஜயகுமார் அண்ணன், அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சம்பாதிக்கிறதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கிற, அங்க நீ இங்க நான் இருக்கிறது என்னையா வாழ்க்கை? தூரமா வாழ்றது துக்கமா மாறும், பக்கமா வாழ்றதே போதும்னு தோணும். ஏன் எனக்கு காசு பணம்லாம் தேவையில்லை, நீ வந்து சேருன்னு சொல்றா. அதை விட முக்கியமான வரி எது தெரியுமா? சொல்லாம வந்து சேருன்னு சொல்லுவா. ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் வரேன்னு நீ சொன்னேன்னு வச்சுக்க, டேய் சம்பாதிக்கிறத விட்டு நீ எதுக்குடா வர, ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கிறேன்டா, எல்லா கடனையும் நீ தாண்டா அடைக்கணும்னு உங்க அம்மா சொல்லக்கூடும், உங்க அப்பா சொல்லக்கூடும், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லக்கூடும். வீடெல்லாம் கட்டணும்னே, சீக்கிரம் வந்துடாதனே, அண்ணியை நினச்சிட்டு நீ பாட்டுக்கு வந்துடாத, அங்கே இருந்து சம்பாரின்னு அவங்கெல்லாம் சொல்லக்கூடும். ஆனால் எனக்கு பணங்காசெல்லாம் முக்கியம் இல்லை, அதனால் அவங்க கிட்ட சொன்னா வரவேணான்னு சொல்லிடுவாங்க. போதும் போதும் சொல்லாமல் வந்து சேரும் சொன்னாலே இதை விட அழகாக ஒரு கவிஞர் சொல்ல முடியுமா? இதில் இலக்கியமே இல்லை, இலக்கியமே இல்லை. நாங்கள்லாம் நிறைய வரிகள்லாம் எழுதணும்லாம் அவசியமே கிடையாது சார். 4 வரியில் முடிச்சுட்டு போயிட்டா சார் ஒரு கவிஞன். பகுத்தறிவையும் வறுமையும் ஒரு கவிஞன் 4 வரியில் சொன்னான். பாலுக்காக அழும் குழந்தை இந்த பூமியில் இருக்கின்ற வரை நீங்கள் ஊற்றும் எந்த பாலும் ஜீரணிக்காது இறைவனுக்குன்னா. இதை விட அழகா சொல்ல முடியுமா? விஜயகுமாரனுக்கு என்னன்னா, இந்த பசங்க புது புது பாட்டா கேட்டு சந்தோஷப்படுறாங்க. நமக்கு பால் இருக்கும் பழம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி பாடிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழந்தை இருக்காது. என்னையா புதுசாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராதுன்னு பாடிக்கிட்டே இருந்தாக்க கடைசி வரைக்கும் புல்ல இருக்காது. நாடா பாவி. கண்ணதாசன் எவ்வளவு அற்புதமாக எழுதின ஒரு பாட்டை ஒரு வரியில் நாசப்படுத்தி விட்டியா.
இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றைய இலக்கியம் தொட்டே பாருங்களேன், எப்பவுமே தாயை கொண்டாடி இருப்பாங்க. அம்மா நீ சுமந்த பிள்ளை, தாய் இல்லாமல் நான் இல்லை, இப்படி தொடர்ச்சியா தாயை மட்டுமே கொண்டாடிய ஒரு சமூகத்தில் இன்றைய இலக்கியங்கள் வந்த பிறகுதான் தந்தையை கொண்டாட தொடங்கினோம். முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு கவிஞன் எழுதினார், அவ்வளவு அழகா எழுதினார். தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரின் வரம் உன் உயிர் அல்லவா, மண்ணில் வந்த நான் உன் நகல் அல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டேன். அப்பனுடைய பெருமெல்லாம் உனக்கு முன்னாடிலாம் தெரியாதுடா, வாழ்க்கையில எப்போ நீ பல காயங்களை படுறையோ அப்பதான் உன் தந்தையினுடைய அருமை உனக்கு தெரியும்னு சொன்னது இன்றைய இலக்கியம்னே. இதெல்லாம் பார்க்கணும், கேட்கணும். பூரா பழைய காலத்து பாட்டா கேட்டுவிட்டு பழைய இலக்கியத்தையா படிச்சு விட்டு நான் என்ன கேட்குறேன், நடுவர்களே, ஐ மிஸ் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ மிஸ் யூனா உன்னை நான் இழந்துட்டேன்னு அர்த்தம். நான் உன்னை பிரிஞ்சு வாடுறேன். இதெல்லாம் உங்கள் காலத்தில் சொன்ன கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, நீங்கள் எழுதுனீங்க இல்லையா? அதையெல்லாம் தாண்டி இன்றைய இலக்கியத்தில் ஒரு கவிஞன் எழுதினா, எவ்வளவு அழகாக எழுதினா தெரியுமா? 2 லைனில் எழுதிட்டு போயிட்டாயா. வைதேகி காத்திருந்தால்னு ஒரு படம், 2 லைனில் எழுதினான். அம்மாடி நீதான் இல்லாத நானும், வெண்மேகம் வந்து நீந்தாத வானம், தாங்காத ஏக்கம் போதும் போதும், ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இப்படி ஒரு வரி எழுதியிருக்கீங்களா நீங்கள்? இன்னும் 2 வரியை சேர்த்து பாடு தனிய வேலை. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான ஒன்று தேடுது, ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காண குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, அத்தை மகளோ மாமன் மகளோ. எவ்வளவு அழகான பாடல் நடுவில். இதெல்லாம் கேட்காம நீங்க யோசிச்சு பாருங்க, சமூக அக்கறையே இன்றைய கவிஞர்களுக்கு இல்லை அப்படின்னு எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்படியா நாங்கள் இருக்கோம்? முத்துக்குமார் தான் சார் எழுதினாரு. ஒரு அம்மா தன் மகன்கிட்ட சொல்றா, அந்த ஊரில் சாதியம் எவ்வளவு ஊறி போயிருக்கு, இன்னைக்கு படிக்க போற மகன் எப்படி அந்த ஊர்ல நடக்கணும்ன்றத ஒரு தாய் அந்த மகன் கிட்ட சொல்ற மாதிரி முத்துக்குமார் அப்படிங்கிற கவிஞர் அற்புதமா எழுதினார். எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பூட்ஸை அணிந்து கொள், எவ்வளவு நேரமானாலும் மேலத்தெரு வழியாக பள்ளிக்கு போ, அங்குதான் காலணி அணிந்ததற்காக உன் தகப்பனை கட்டி வைத்து அடித்தார்கள் அப்படின்னு சொல்றார். சாதியத்திற்கு சவுக்கடி கொடுத்த கவிஞர்கள் வாழ்ந்த பூமி இன்றைக்கு இருக்கிறது நடுவில். அது ஏன் விஜயகுமார் அண்ணனுக்கு தெரியல? ஒரு சின்ன பையன் கேட்கிறான், சார் கொடி கொடுத்தீர், சுதந்திர தினத்தன்று கொடி கொடுத்தீர், குண்டூசியும் கொடுத்தீர், சட்டை எங்கே அப்படின்னு கேட்கிறான் சார். இந்த மாதிரி வரிகள்லாம் நீங்க எழுதியிருக்கீங்களா? சிவகாசியில் வேலை செய்கின்ற அந்த குழந்தை தொழிலாளர்களுக்காக ஒரு கவிஞன் எழுதினான் இன்றைய இலக்கியத்தில், தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், தீப்பெட்டியை திறந்து பார்த்தேன், அத்தனையும் பிஞ்சு விரல்கள்னு எழுதி வச்சிருந்தான் சார். இந்த மாதிரி வரிகள்லாம் படிக்காம ஏதோ இன்றைய கவிஞர்கள்லாம் காதலை மட்டுமே கொண்டாடணும். யோசிச்சு பாருங்க, காதலை நாங்கள் கொண்டாடின மாதிரி எந்த கவிஞர்களும் உங்கள் காலத்தெல்லாம் கொண்டாடினதே கிடையாது. இங்கே யோசிச்சு பாருங்க, உயிரே அப்படின்னு ஒரு படம் சார். அதில் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு காதலன் கேட்கணும். கவிஞர் எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு. காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் காற்றில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா, அன்பே நெஞ்சம் நிறைகின்றதா, இதயம் கருகும் வாசம் வருகின்றதான்னு கேட்டானே. இதயம் கருகி நீங்க பார்த்துருக்கீங்களா? காதலிச்சு பாருங்க விஜயகுமார் அண்ணி. இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன், ஓடும் ஜீவன் ஓயும் முன்னே ஓடோடி வா. வரணும் விஜயகுமார் அண்ணே, வயசு பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
நீங்கள் சங்கமம்னு ஒரு படத்தில் பாருங்க, நான் உன்னை பார்ப்பனா பார்க்க மாட்டேனான்னு எனக்கு தெரியல, நான் ஒரு வேளை இறந்து போயிடணும் அப்படின்னு காதலன் கிட்ட சொல்றா. எப்படி எழுதியிருக்கார் பாருங்க கவிஞர். இருவரும் ஒருவரை காண்போமா, ரெண்டு பேரும் உயிரோட ஒருத்தர் சந்திப்போமா. இருவரும் ஒருவரை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா. கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா முறையா. காதலனை பார்த்து கேட்கிறா, விடை நீ சொல்லையா. அவ கேட்டா இவன் சும்மா இருப்பானா? கவிஞன் எழுதியிருக்கான். சூடி தந்த சுடர் கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை நல்ல நாளை என்று நம்பிக்கை வளர்த்து வீடு, நீ நம்பிக்கை வளர்த்து வீடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி, கலைமகள் மகளே வா வா. நிறைவா ஃபினிஷ் பண்றான். ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் அப்படின்னு கேட்டானே. இதுதான் சார் இன்றைய கவிஞர்களுடைய வாக்கு. நடுவர் அவர்களே, இந்த 100 அடி பளிங்கெல்லாம் நடுவர் அவர்களே 100 அடி பளிங்க பாலிஷ் பண்ண முடியுமா? 100 அடி பளிங்க அது ஏற்கனவே பாலிஷாக தானே இருக்கா? நடுவர் அவர்களே, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை வர்ணிக்கின்ற உங்களுடைய அன்றைய இலக்கியங்களை காட்டிலும் எங்களுடைய கவிஞர்கள் வர்ணித்த மாதிரி யாருன்னு வர்ணிச்சதே கிடையாது தெரியுமா? கவிஞர் எப்படி வர்ணிக்கிறான்னு பாருங்க. இன்றைய இலக்கியத்தில் 100 அடி பளிங்கை 6 அடி ஆக்கி சிற்பிகள் செதுக்கிய சிற்பமடி. எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காங்க பாருங்க. ரவிவர்மன் எழுதிய வதனமடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமை அடின்னு சொன்னான். இதெல்லாம் தெரியாம இன்றைய கவிஞர்களை குறை சொல்றீங்க. நடுவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். எங்கள் கவிஞர்களைப் போல் பெண்மையை கொண்டாடியவர்கள் கிடையாது, தாய்மையை கொண்டாடியவர்கள் கிடையாது. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையன்றி என்ன சுகம் இங்கு படைக்கும், பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி. பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா, கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடான் சொன்னான். உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானது. பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததேன்னு சொன்னானே. இதை விட மனைவியுடைய பெருமையை யார் சார் சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, அடுத்து வரக்கூடிய ராஜன் எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அம்மா நீ சுமந்த பிள்ளை, நீ என்ன வயிற்றுல சுமந்த, நீ நல்லா இருந்த, இதெல்லாம் சொன்ன கவிஞர்களுக்கு மத்தியில் எங்கள் கவிஞன் தான் சொன்னார் சிநேகன் அவர்கள். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மீது பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, காலத்தின் கணக்குகளில் வரவாகும் செலவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மீதே சுழலாத பூமியும் நீ, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும்னு சொன்னானே. தாய்க்கு தொட்டில் கட்டிய ஒரே கவிஞன் இன்றைய கவிஞன் என்கின்ற காரணத்தினால் இன்றைய இலக்கியங்கள் தான் வாழ்விற்கு மெருகூட்டுகிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்றைய இலக்கியம் பூரா இலக்கணத்தோடு இருக்கும். இந்த பையில ரொம்ப வேதனைப்படுற பீரியட் எதுன்னா இந்த தமிழ் வாத்தியார் இலக்கண பீரியடு. அது வெள்ளிக்கிழமை கடைசி பீரியடாக இருக்கும். படுவாங்க. அந்த நேரம் பார்த்து தான் மாஞ்சு நடத்துவாங்க தமிழையாலாம். ஒருத்தர் நடத்துகிறாரு, செய்வினை செயப்பாட்டு வினை. செய்வினை, ராமன் மாம்பழம் தின்றான், மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது, செயப்பாட்டு வினை அப்படின்னு நடத்தி பயங்கர உதாரணங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு பரீட்சை வைக்கிறார். ஆஃபலி பரீட்சை. செய்வினை செயப்பாட்டு வினை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கு. மறந்துட்டேன், ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச செய்வினையை எழுதிட்டான். செய்வினை அண்டர்லைன் பண்ணி, ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டு வாசலில் கயிறு தாயத்து போன்றவைகளை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்கின்ற வினை செய்வினை. இதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. செயப்பாட்டு வினையும் எழுதிட்டான். செயப்பாட்டு வினை, அவ்வாறு விளங்காமல் போன கை கால்களை மலையாள மந்திரவாதிகளை வைத்து மீண்டும் சரி செய்யும் வினை செயப்பாட்டு வினை.
தமிழையா 2க்கு ரைட்டு போட்டு 10க்கு 10 போட்டார். பக்கத்தில் இருக்க ஐயா கேட்டிருக்காரு, இவனுக்கு எதுக்கியா மார்க்கை போட்டான்னு. போடலன்னா எனக்கு செய்வனை வச்சாலும் வச்சிருவான் ஐயா. செய்வனுங்கிறது அது என்னன்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கம்மா? இலக்கணத்தோடு இருக்கிறதா அன்றைய இலக்கியம். ஆனால் ஒரே வரியில் இந்த நாட்டினுடைய நடப்பை ஒரு புது கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் இன்றைய இலக்கியத்துக்கு உண்டு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கல்லூரியில் போய் கணக்கு பாடத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த கணக்கு பாடத்தை தொடங்கி வைக்கணும்னா எல்லோரும் என்னை கூப்பிட்டா என்ன செய்வேன்? கணக்கு 3 வகைப்படும்: இயல் கணிதம், எண் கணிதம், வரைபட கணிதம். பயில்கள்லாம் வேறு ஆளே கிடைக்கலன்னு இந்த ஆளே எதுக்கடா கூட்டி வந்தீங்க அம்மா? தலைவர் போய் எப்படி அந்த கணக்கு பாடத்தை தொடங்கி வச்சார்னா, 20 18 கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு, 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு, செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு, மந்தையிலே போடாதே ஓட்டு கணக்கு, அடுக்கலையில் பாவையர்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு. இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க, வாழ்க்கை கணக்கை தவறாக போடாமல் நெறியாக போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படிப்பீர். என்னையா அது? கம்பர் என்ன, இளங்கோ என்ன, மிகப்பெரிய அந்த அறிஞர்களெல்லாம் சாதிக்க முடியாத கணக்குங்கிறதுல எவ்வளோ பெரிய பரவசத்தை உண்டு பண்ணார். இதுதான் இன்றைய இலக்கியம். அருமையாக பேசினார் தணிகவேல். இன்றைக்கி இருக்கிற பாட்டுகள், அடே அப்பா! இன்றைக்கி தமிழனுக்கு என்ன ஒரு மாபெரும் பெருமை தெரியுமா? சாதாரண தேனி மாவட்டத்தில் பண்ணப்புறம்ங்கிற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சின்ராசு என்ற அந்த பிச்சைமுத்து நேற்று லண்டனில் சிம்பொனி இசையை அமைத்து நம்மை ஆட்சி செய்தவர்களுக்கு இசையமைத்து காட்டிவிட்டு மேஸ்ட்ரோ என்ற பட்டத்தோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கார். இளையராஜாவுக்கு தமிழும் இங்கிலீஷ் கூட அவ்வளவா தெரியாது. ஆனால் சிம்பொனி இசையை அவரால் அமைக்க முடியுது, அவருக்கு ஹிந்தி தெரியாது. லண்டனில் போய் சிம்பொனி இசையை ஒரு தமிழனால் அமைக்க முடியுதுன்னா அவருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் தமிழும் மட்டும்தான் தெரியும். போய் இசை அமைக்கலையா? இளையராஜா 80 வயசில் இன்னும் பாடிக்கிட்டு இருக்காரியா? தினந்தனமோ ஓ நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே, கனங்கனமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலையே, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல, தினந்தனமும் ஓ நினப்பு. அடே அப்பா! இப்படி பாட்டெலாம் கேளுங்க. இன்னும் போய் அந்த பழைய பாட்டுகளே கேட்டுக்கிட்டு இருக்கிறதா உட்காந்து கோவப்பட்டார் தணிகவேல். அதுக்கு பதில் சொல்லணும். அன்றைய இலக்கியமே என்ற அணிக்கு அணி சேர்க்க தேவகோட்டை ராஜன் இசை முழங்க உங்கள் முன்னால் பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. மனித வாழ்க்கைக்கு நல்ல செய்திகளை சொல்றது அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? ஆனால் தணிகவேலு பதில் சொன்னார். பதிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா எனக்கு நேரம் பத்தாதுங்கிறதுனால நேரடியா மகாபாரதத்தில் ஒரு செய்தி வரும். உண்மையான ஒரு நண்பனை ஒரு நண்பன் அவனை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாதான். உயிர் நண்பனிடம் தோற்பதுதான் ஒரு உண்மையான நண்பனுக்கு வெற்றி என்பதை மிக அற்புதமாக சொல்வான். ஏன் தெரியுமா? அந்த மகாபாரதத்தில் பாருங்களேன், யார் தெரியுமா? துரியோதனன் கர்ணன் எவ்வளவு பெரிய வீரன். ஆனால் அவன் துரியோதனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவனை அன்புக்குள்ளே அடைக்கலமாக தோற்று நிற்பான். ஏன் தெரியுமா? துரியோதனுடைய மனைவி அந்த இடையில கை வச்சு இந்த கர்ணன் கை வைக்கிறத கூட பார்த்துட்ட துரியோதனன் மனம் கலங்காமல் சொல்லுவான், கோர்க்க வேண்டிய பாசிகள் சிதறி கெடுக்கிறது, நீ பயப்படாத கர்ணா, நீ நினைக்கிற இடத்துல நான் இல்லை, அந்த பாசிகளை எடுக்கவோ கோர்க்கவோ என்று நட்புக்கு உச்சத்தை சொல்லி தந்தவன் துரியோதனன். அந்த நட்பை ஒரு மனுஷன் ஜெயிக்கவே கூடாதான். அதை சொல்லி தந்தான் பாருங்க. நான் பாடுற பாட்டில் கடைசி 2 வரியில நட்பு கிட்ட எப்படி அடைக்கலமாகறான் கர்ணன் சொல்லியிருப்பாங்க. எப்படி தெரியுமா?
ஆட்டுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. மகாபாரதம் சொன்னேன். இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தை எடுங்களே, அழகா சொல்லுவாங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற வார்த்தைக்கு இணங்க யாரு நம்ம இலங்கையில் அந்த மன்னன் என்ன பண்ணுமா, சரியா விசாரிக்காம இளங்கோவடிகளுக்கு மரண தண்டனை விதித்திருப்பான். சாரி, கோவலனுக்கு மரண தண்டனை வச்சிருப்பான். இப்போ கோவலன் இறந்துட்டான். இப்போ என்ன நினைக்கிறான், அதுக்கப்புறம் தான் உண்மை தெரியுது. உண்மை தெரிந்த உடனே மன்னன் இன்னொரு பழமொழியை கேட்டு பாருங்க. தன் நெஞ்சே தன்னை சுடும், தன் நெஞ்சே தன்னை சுடும். அதனால அவன் மனச்சாட்சியே அவனை சுடுது, அவன் மனச்சாட்சியே அவனை கொன்று விட்டது. அதனால் தான் அற்புதமாக சொல்லுகிறார்கள், மனச்சாட்சிக்கு பயந்தா போதும்யா, எந்த சாட்சிக்கு நம்ம எதிர்பார்க்க தேவையே இல்லை. முதல்ல உன் மனச்சாட்சிக்கு பயந்து வாழ கத்துக்கன்னு நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லி தந்தது. அதை அழகா போட்டு திரும்பாதுமா. நெஞ்சுக்கு எது தெரியுமா சாட்சி? மனச்சாட்சி மட்டும் தான் சொல்லி கொடுத்தான் பாருங்க. எப்படிமா, நெஞ்சுக்கு நீதி மனச்சாட்சி, அந்த நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு நீதி மனச்சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இலக்கியம் எதங்க சொல்ல மனச்சாட்சிப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் என்று அழகா சிலப்பதிகாரம் சொல்லலையா? ஐயா சொன்னாங்க பாருங்க. திருக்குறளை பற்றி அழகா சொன்னாங்க. திருக்குறள்ல எப்படி அற்புதமான வரிகள் அப்படி போட்டு கொடுத்தாங்க பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உயர் பிறருக்கு. அன்பு இல்லாதவன் என்ன நினைக்கிறான்? இருக்கிற பொண்ணும் பொருளும் எல்லாமே தனக்கு தனக்கு என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அன்புடையவன் என்ன நினைக்கிறமா, என் உயிர் உடல் பொருள் அத்தனையும் பிறருக்காக என்று ஈந்து வாழுகின்ற அற்புதமான பண்புடையவன் அன்புடையார். அப்போ இந்த தேசத்தில் அந்த இலக்கியம் என்ன சொல்லித் தருகிறது? அன்போடு பகிர்ந்து வாழ்கிற மனதோடு வாழ், உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கின்ற அற்புதமான தத்துவத்தை சொன்னது. ஆனால் அடுத்து சொல்லுங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த ரெண்டு குறளையும் எளிமைப்படுத்தி இணைத்து எங்க அன்றைய கவிஞன் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறான் பாருங்க. அப்படி போட்டான் பெருமா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உயர்பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம்,
ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். நிறைவாக நான் இப்படி சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன், நேரம் கருதி. ஒரு குறவஞ்சியில் ஒரு அற்புதமான பாடல் வரிகள் இருக்கும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் என்கிற அற்புதமான வரி இருக்கும். மந்தி எங்கே இருக்கிறது, வானவர்கள் எதற்கு அதற்கு போய் கெஞ்சுகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த குரங்குக்கும் மனிதனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் நடுவரை பார்த்து கேட்கிறேன், ஏன் தெரியுமா இந்த மனிதர்கள்லாம் ஏன் தொடர்பு இருக்கு? குரங்குக்கும் மனுஷனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நடுவரை பார்த்து நான் கேட்குறேன்னா விழுப்புரத்துக்காரங்க என்ன நினைப்பாங்க? அப்போ இவனுக்கும் குரங்குக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல இருக்கு. டக்குன்னு அப்படியே இடையில அடிச்சு விட்றாரு பாருங்க. இந்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு நீங்கள் இன்னும் பாருங்க, அது ஏன் தொடர்பு இருக்குங்கிறத அழகாக அந்த நடைமுறையில் பேசுவோம் பாருங்களேன். டேய், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் பேசுவோம்ல. மனுஷனாக இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இவன் முன்னாடி ஏதோ ஒன்றா இருந்திருக்கிறேன், இப்போ மனுஷனா இடையில மாறிப்பான் போல இருக்கு. மறுபடியும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், அந்த நிலைக்கு போயிடுவேன். எந்த நிலைக்கு? குரங்குகிட்ட போயிடுவானா? இது ஒரு பார்க்கணும். இன்னொரு பாருங்களேன், கோவம் வந்தவொன்னு ஒரு மனுஷன் சொல்லுவேன், இந்த வாலாற்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதே. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்ம எப்போவாவது எவன்ட்டையாவது வாழை ஆட்டி காமிச்சிருக்கிறோமா? நமக்கு வாள் இருந்திருக்கா? ஏன் இந்த வாலாற்றாத வேலை, இந்த வாலாற்ற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாதுன்னு எதுக்கு சொல்றோம்? அது ஜீனிலே இருக்குங்க. ஏற்கனவே அவனுக்கு இருந்திருக்கு. இவனுக்கு வாள் இருந்திருக்குங்க. அந்த ஆட்டின ஜீன்ல உள்ள இருந்து கோபம் வந்த உடனே அதை வெளிப்படுத்துறான். இந்த வாலாற்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதேன்னு சொல்றான். அதுக்கு தான் இந்த குரங்குக்கும் மனிதன்ல இருந்து வந்தானா இல்ல மனுஷன்ல இருந்து குரங்கு வந்துச்சா, இந்த சந்தேகம் இன்னும் தெளிவடையல அப்படிங்கிற குழப்பத்தை கூட எங்க கவிஞன் அழகா அன்னைக்கு போட்டு கொடுத்தா. எப்படி தெரியுமா? குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது யாரும் இல்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதன் படைத்தானா, ரெண்டு பேரும் இல்லையே, ரொம்ப தொல்லையே. நான் சொல்வது உண்மை, எதை நீ நம்பினால் நன்மை. நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. பல நாள் இருந்தே உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல. என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்க்கை பயணத்தில் வழிநெடுக கூட வருவது நமக்கு வழிகாட்டுவதும் அன்றைய இலக்கியங்களே என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜன். ஒரு இழுவை முடிச்சாரு பாருங்க. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. விழுப்புரத்துலேருந்து தேவகோட்டை வரைக்கும் போய் அப்புறம்தான் முடித்தார். என்ன குரல், என்ன பாட்டு, அடாரடா. அந்த காலத்து ஆட்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி நம்மளால் நினச்சாவது பார்க்க முடியுமா? எங்கள் தாத்தா பாட்டி ஃபோட்டோ வீட்டில் இருக்கான். தாத்தா உட்காந்துருப்பார் நாற்காலியில், பாட்டி 5 அடி தள்ளி இப்படி நிற்கும். ஃபோட்டோவில் 5 அடி தள்ளி நிற்கிது. ஆனால் 16 பிள்ளைங்க 2 பேருக்கும். ஃபோட்டோவில் என்னமோ அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இப்படி நிற்கும். 16 பிள்ளைங்க. தாத்தாவை கேட்டேன், எப்படி தாத்தா? எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தாதான், நான் என்ன ஒன்றுங்கிறாரு. நான் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், ஏதோ கோயிலில் போய் வருஷம் ஒவ்வொரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பாராக்குன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருந்திருக்காருன்னு. அன்னைக்கு பாட்டியை கேட்டால், எப்படி பாட்டியே? இப்போ நான் பூரா நான் பெற்றதுரா, என்ன கடையிலே அவை வாங்க முடியும்? இவன் ஒருத்தன். ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டா? அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பரமாக்கி போயிட்டாரு, நானா என்ன பண்ண முடியும் அப்படிங்குது. இந்த பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஏன் 16 பிள்ளை? அன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது.
செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, லியோனி பட்டிமன்றம் கிடையாது, புத்தக திருவிழா கிடையாது, நாடகம் கிடையாது. என்ன தான் செய்வார் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து? அந்த பாட்டி அங்கே நான் உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம் தான் சும்மாவே உட்காந்துருப்பார். சாப்பிட்டியான்னு கேட்டார், எங்கள் பெரியப்பா பிறந்துட்டார். இங்கே தான் உட்காந்துருக்கியான்னு கேட்டார், எங்கள் அத்தை பிறந்துச்சு. அப்புறம்னாரு எங்கள் அப்பா பிறந்தார். கரண்ட்டு கட்டாச்சு எங்கள் சின்னத்தை. இப்படியே பிறப்பிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க வாழ்க்கையில். இதைத்தான் பாரதி சொன்னால், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவள் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடேன். பேசாமல் அது மாதிரியே நம்ம மக்களை விட்டுருக்கலாம். இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடுன்னு நாம் இருவர் நமக்கிருவர், ஒன்று பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம் அப்படின்னு சிவப்பு முக்கோணம் அப்படின்னு ஒன்றை போட்டு நம்ம அரசாங்கத்தினுடைய அந்த சட்டத்தை கடைப்பிடிச்சதனுடைய விளைவு இன்றைக்கி நம்ம நாட்டில் ஜனத்தொகை 7,56,00,000. வட இந்தியாக்காரங்க இதை பற்றி கவலையே படல. முக்கோணத்தை வரைஞ்சிட்டு போட நீயே, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கான்ட்டு முக்கோணத்தை வட இந்தியாவில் தென்னை மரத்தில் போய் ஒட்டிட்டு போயிருக்கான். அந்த மரம் 2 காய் தான் காய்ச்சிருக்குது. இவன் பிரித்து மேய்ஞ்சிருக்கான். வட இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற சட்டத்தை கடைப்பிடிக்காதனால இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஜனத்தொகை 27,16,00,000. 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு வச்சா உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை எம்பி வருது அப்படின்னு சொன்னால் 120 எம்பி வருது. ஆனால் 7,26,00,000 நம்மளுடைய ஜனத்தொகைக்கு 20 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு வச்சா 40 தான் வருது. ஆனால் அவங்களுக்கு 80 கூட்டல் 40 120 எம்பி அங்கே வருது. இதைத்தான் நம் தமிழக முதல்வர் சொல்கிறாரு, மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களை தராதே, வளர்ச்சியின் அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கொடு அப்படின்னு சொல்லி 7 மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்தி ஒவ்வொரு எதிர்க்கட்சிக்காரங்களையும் கையை பிடிச்சி வரவேற்று இந்த இடத்தில் அரசியல் பார்க்காமல் தமிழ்நாடு என்ற உணர்வோடு நமது கோரிக்கையை செயல்படுத்துவோம்னு சொன்னார்ல. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு பாரதி. நிறைவாக இன்றைய இலக்கியமே என்று பேசுவதற்கு நீ இருக்கிறது ஓலக்கொட்டாயா அந்த பாட்டுக்கு விளக்கத்தோடு தொடங்குவார். வாங்க கவிஞர் இனியவன். நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்த நண்பர் வந்தார். மகாபாரதத்தில் வந்துட்டு எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்டான். இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. ஏதாவது நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்தேன். ஃப்ரெண்டு எங்கம்மான்னு கேட்டேன். அண்ணன் இப்போ தான் வெளியே போயிருக்காரு, வந்துடுவார் உட்காருங்கன்னு. அந்த பொண்ணு கத்திரிக்காய் அரிஞ்சு நின்று கையை அறுத்துக்குச்சு. கடகன்னு ஓடி போய் பார்க்குற துணி எதுவும் இல்லை. அவருடைய விரலை எடுத்து டக்குன்னு நான் வாயில் வச்சுட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டான். இப்போ அவன் என்னை பார்த்து கேட்டான், உங்கள் இருவரையும் எரிக்கவோ புதைக்கவோன்னா. யதார்த்தமான வாழ்க்கை என்பது இது. நீங்கள் யாருக்கிட்ட காது குத்துறீங்கன்றதே எனக்கு தெரியல. அவர் வந்து சொல்கிறாரு, இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நடக்கிறிய தவளை கொட்டாயா. நான் இன்னும் பணிவோடு சொல்லுகிறேன், இவ்வளவு கருத்தாழம் மிக்க ஒரு பாடலை ஒரு தமிழாசிரியருக்கு எப்படி புரியாமல் போனது தான் இது வரைக்கும் எனக்கு புரியல. சார், இதுவே உங்களுக்கு புரியலையே, எப்படி சங்க இலக்கியம் புரிஞ்சுது? ஒரு காதலியை பார்த்து ஒரு காதலன் கேட்கின்றான், இவ்வளவு வறுமையிலே இருக்கின்ற ஒரு ஓலக்கொட்டாயில் வாழ்க்கை நடத்துகிறாயே, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா. பெண் எப்பொழுதும் ஓடுகின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னு, மான் போல துள்ளி ஓடினாள், மான் போல துள்ளி ஓடினாள். ஆனால் உன் ஓடுவதற்கு சின்ன ஓலக்கொட்டாய் தானே இருக்கிறது. ஆனால் நீ தவளை போல தத்தி தத்தி ஓடுகிறாயே, நீ நடக்கிறிய தவளை கொட்டாயா. ஆனால் அடுத்த வரியை பாருங்க, மச்சாவா நிற்கிறிய பஞ்சு முட்டாயா. நீங்கள் பஞ்சு முட்டாயை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப மென்மையாக இருக்கும், நடுவில் ஒரு குச்சி கம்பீரமாக இருக்கும். பெண்ணே, நீ மென்மையானவள் தான், ஆனால் நீ கம்பீரமாக நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றது சமூகத்திற்கு சொன்ன பாட்டு. அடுத்தது என்ன சொல்றீங்க? வாட்டமாக இருக்கிற வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. நான் சென்னையில் பிறந்தோம், எனக்கு தெரியும். மெரினா கடற்கரையிலே காதலர்கள் காதலியுடைய மடியிலே படுத்து கொண்டு இந்த கண்ணத்தை இப்படி அமுக்கி விட்டாங்கன்னா டப்புக்கு திரும்பி வந்துடும். நீங்கள் வாட்டர் பாக்கெட்டை பாருங்கள், இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா திருப்பி வந்துடும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு தாகம் குறைந்தபட்சம் 100 ml போதும்.
என் தாகத்தை தணிப்பதற்காக 100 ml அளவுக்கு அழகாக இருக்கின்ற உன்னை வாட்டர் பாக்கெட் மூஞ்சினா வாட்டர் டேங்க் மூஞ்சினாங்க சொல்ல முடியும். இவ்வளவு கருத்தாளம் மிக்க இன்றைய இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்வது. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் சொன்ன சிலப்பதிகாரத்திலிருந்தே வர சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரை எரிக்கிறார். என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான். மாதவி என்று ஒருவள் இருந்தாள் இல்லையா, கோவலனுக்காக ஒரு பிள்ளையை பெற்றாளே, நீ செத்து போயிட்டே, அதுக்கு பிறகு அவளுடைய வரலாறு என்னாச்சு? அவள் கைம்பெண்ணாக இந்த உலகத்தில் உழவு விட்டாள். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கவிஞன் எழுதினான், பூக்காரி புஷ்பா. பூக்காரி புஷ்பா பூக்கும் முன் பொலிவிழந்தாள், பொட்டு இழந்தாள், பூவும் சேர்ந்து இழந்தாள். சமீபத்தில் ஒரு சிஏ எக்ஸாம் நடந்தது. அது ரிசல்ட் வந்தபோது யோகேஷ்னு ஒரு பையனை காட்டினாங்க. அந்த யோகேஷ் அப்படியே நடந்து வரான். அவன் செலக்ட் ஆகிட்டான், சிஏல பாஸ் பண்ணிட்டு வரான். அப்படியே மார்க்கெட்டில் அவன் வரான், கேமரா வந்துகிட்டே இருக்க அவனுக்கு தெரியாமல். அவங்க அம்மா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கணவனை இழந்த அந்த பெண் உட்கார்ந்து கொண்டு காய்கறி விற்று கொண்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிறான். அந்த பையன் வந்து நிற்கிறான். நின்ன உடனே அந்த அம்மா முதல்ல கேட்குறாங்க, சாப்பிட்டியா? அந்த தாய் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த யோகேஷ்ன்ற பையன் வடமாநிலத்தில் நடந்தது. அம்மா, உன் பிள்ளை சிஏ பாஸ் பண்ணிட்டேன். அந்த அம்மா அந்த முந்தானை எடுத்து அப்படியே முகத்தை தடவி முத்தம் கொடுத்த காட்சி உலகத்தில் இதுவரைக்கும் எந்த இலக்கியத்திலும் சொல்லவில்லை. நான் சொல்வது என்னன்னா, யதார்த்தமான வாழ்க்கையை சொல்லுங்க. இயேசுநாதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தார்கள். இயேசுநாதர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களில் எவன் தவறு செய்யாதனோ அவன் முதல் கல்லை ஏறியட்டும். நாடு மாறிடுச்சா? இன்றைக்கு இந்தியாவில் 1 மணி நேரத்திற்கு 80 பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு ஒரு பெண் கவிஞர் எழுதுகிறாள், அவளை போக விடுங்கள், அவளை போக விடுங்கள். முதல் கல்லை எறியக்கூடிய யோகியன் இன்றைக்கும் பிறக்கவில்லை, அவளை போக விடுங்கள். நான் யதார்த்தங்களை பேசுகின்றேன். நீங்கள் காலகாலமாக ராமாயணத்தை வைக்கிறீர்கள். இன்றைக்கு கவிஞன் எழுதினான் ராமாயணத்தை பற்றி 10,000 பாடல் கம்பன் எழுதினான். 10,000 பாடலையும் மனப்பாடம் செய்திருப்பாரா விஜயகுமார்? இல்லை, சத்தியமா கிடையாது. அந்த ஆள் கடைசியாக பேசுனதெல்லாம் மனப்பாடம் செய்யல. எம்ஏல கடகன்னு வந்து ஒப்பிச்சுட்டு போயிட்டார். 10,000 பாடலை சுருக்கி விட்டு இன்றைக்கு சொன்னான், ராமன் கல்லை தொட்டான், அகடிகை வந்தாள். ராமன் வில்லை தொட்டான், ஜானகி வந்தாள். ஜானகியே தொட்டான், லவகுசா வந்தார்கள். ராமன் சீதையின் கற்பை தொட்டான், நெருப்பு வந்தது எழுதினான். நண்பர்களை யோசித்து பாருங்கள். இதை விட ராமாயணத்தை சுருக்கமாக சொல்ல முடியுமா? நான் ராமாயணத்திலிருந்து திரை இலக்கியத்துக்கு வரேன். இன்னைக்கு என்ன சமூகம் எப்படி போய்கொண்டு, ஒரு படம் தனுஷ் நடிச்ச ஒரு படம், ஒரு அப்பங்காரன் பிள்ளைக்கு சொல்கின்ற அறிவுரை, தம்பி உங்ககிட்ட நிலம் இருந்தால் எடுத்துக்குவாங்க, பணம் இருந்தால் பிடிங்கிடுவானுங்க, படிடா, படிப்பு இருந்தால் எவனாலையும் எதையும் செய்ய முடியாது, அதிகாரத்துக்கு வா, ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர்கள் நமக்கு செய்ததை ஒரு காலம் செய்யாதே. நீங்க சொன்னீங்களா இது வரைக்கும்? இவ்வளவு யதார்த்தமா சொல்ல முடிஞ்சதா? நான் 2 செய்திகளை சொல்லுகின்றேன். குழந்தை இலக்கியம் ஒன்று இருக்கிறது. குழந்தை இலக்கியம், ஒரு தத்துக்கு எடுத்த ஒரு குழந்தையும் நார்மலா ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தையும் விளையாடுது. விளையாட்டுல சண்டை வந்துடுச்சு. இந்த சாதாரணமாக இருந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தையை பார்த்து சொன்னிச்சு, நீ எல்லாம் தத்தெடுத்து வளர்ந்தவ தானே அப்படின்னு. இந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதிக்கும் யோசிச்சு பாருங்க. யூ ஆர் அடாப்டட் சைல்டு அப்படின்னு சொன்ன உடனே, எஸ், நீ உங்க அம்மாவுடைய வயத்தில் வளர்ந்த, உங்க அம்மாவுடைய வயத்தில் வளர்ந்த, யூ ஆர் எ நார்மல் சைல்டு. நான் என் அம்மாவின் இதயத்தில் வளர்ந்தேன், நான் அடாப்டட் சைல்டு அப்படின்னா. இது அப்படியே சிம்பிளா உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு குறும்படம் வந்தது கேரளாவிலே, ஒரு குறும்படம் நேற்று பார்த்தேன். ஒரு குழந்தை வெளியே வருகிறது. அதுக்கு முன்னால் பெரியவர் வரார். மேலேருந்து ஓலிக்காக பலூன்லேருந்து அடிக்கிறாங்க. அவர் பயந்து பயந்து மேலே சாயம் பட்டு போகுது. ஒரு குழந்தை வருகிறது, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, சின்ன சைக்கிள் எடுத்து எல்லா பந்துகளையும் அடிக்கிறாங்க, எல்லா சாயங்களும் அடிக்கிறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, அடிங்க அடிங்க அடிங்கன்னு. எல்லா மாடியிலேருந்தும் எல்லா சாயமும் அந்த மேலே பட்ட பிறகு அந்த குழந்தை, உங்ககிட்டலாம் சாயம் தீர்ந்து போயிடுச்சா அப்படின்னுச்சு. எல்லார்கிட்டையும் சாயம் தீர்ந்த போது உள்ளே இருந்து கூப்பிடுது, ரகீம் சேட்டா வா வெளியே அப்படின்னு. ரகீம் என்ற ஒரு குழந்தை அதே வெள்ளை சட்டை போய் தொழுகைக்கு போக வேண்டும். இப்போது என் சைக்கிளை உட்கார். இந்த தேசம் இப்படிப்பட்ட தேசம்.
இந்த மத நல்லிணக்கத்தை உங்கள் பழைய கால இலக்கியங்கள் ஒன்றும் கூட இதுவரைக்கும் சொல்லவில்லை. என்று சொன்னால் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஏற்றபடிதான் இலக்கியங்கள் இருக்க வேண்டும். அந்த இலக்கியம் இக்கால இலக்கியம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில ஊர்ல எல்லாம் சிரிக்கிறதுக்கு கூலி வைப்பாங்க. நான் ஒரு ஊரில் ஜோக்கை அடித்து பறத்திக்கிட்டு இருக்கேன். முன்னால் ஒரு 4 பேர் இருந்தா 2 மணி நேரம் இதே மாதிரியே உட்காந்துருந்தாங்க. நான் எதோ காது கேட்கலையாக்குன்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புகிறேன். தமிழ் தெரியலையான்னு பார்த்தா தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சிரிக்கலைன்னா மேட்ரு அவ்வளோதான். இதை நான் சொல்ல, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான் சொன்னார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, அதுதான் சிரிப்பு. இதை நான் சொல்லலை, தொல்காப்பியரே சொல்லியிருக்கார். மனிதனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் உணர்வுகள் என்னென்னு வருஷப்படுத்துகிறாரியா. அதில் எதை சொல்லியிருக்கனா, எடுத்தோன்னே என்ன சொல்கிறாருன்னா, நகையே, அழுகை, இழிவரல், மறுக்கை, அச்சம். முதல்ல இருக்கிறது நகை. சிரிக்க தெரிந்தவன் தான் மனிதன். சிரிக்க முடியலையா வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை. இதைத்தான் யார் திருவள்ளுவரும் சொல்கிறார். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். அட்டே அப்பா, காதால் கேட்கின்ற இன்பத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் செத்துருங்க. இதுக்கு மேலே ஒரு கவிஞன் கோவப்படவே முடியாது. திருவள்ளுவர் தான். எங்கள் விழுப்புரம் மக்கள் அடாடாடா. அதனால தான் பட்டிமன்றத்தோட தலைப்பு மாறிடுச்சு. ரசனையில் விஞ்சியது திண்டுக்கல்லா விழுப்புரமான. உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைந்து விட்டது. வெற்றி எங்கள் விழுப்புரத்தினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். அதனால தான் நம்ம தாசில்தார் ஐயாட்ட, கலெக்டர் பிஏட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறதுன்னு நான் கேட்கல. எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது. ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்கவே மாட்டோன்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க. நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறான். இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாருங்களாம். நான் வெறும் நாற்காலிகளை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானம் கட்டு போய் சோறுங்கிறதா. ஒரு கலைஞனுக்கு மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ போகிறதுக்குள்ளே செலவாயிரும். ஒரு கலைஞன் நிரந்தரமாக மேடையில் இருக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அவன் தான் நிரந்தரமாக இருக்க முடியும். பெண்ணை பற்றி அன்றைய இலக்கியம் என்ன சொல்லுச்சு? தற்காத்து தற்கொண்டாள் பேணி தகைத்தார்ந்த சொற்காத்து சோர்விழாள் பெண். எவ்வளவு டியூட்டி பாருங்கள் ஒரு பெண்ணுக்கு. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விழாள் பெண். ஒரு பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. யார்? நாமக்கல் ராமலிங்கம் இல்லை. அதே மாதிரி பாரதி என்ன சொன்னான்? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பின் இங்கு இளைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு. யார்? பாரதி. ஒரு பெண் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்காங்க. நான் ஒரு கல்யாண வீட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். படிக்கட்டில் தடுக்கி உழுக போனேன். எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, என் மனைவியும் உட்காந்துருக்காங்க. தடுக்கி உழுக போகிறப்ப என்னுடைய பெத்த தாயோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கான்? மகன் தடுக்கி கீழே பொத்துன்னு உழுக போகிறேன். இங்கே தாய்மார்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள் பிள்ளை தடுக்கி உழுக போனேன், ஏன் சாமி பார்த்து போகிறாச்சா? யார் ஆசா? சாப்பிட்டியா? ஏன் கிருகிருன்னு வந்துருச்சா? சாப்பிட்டு சாமி பார்த்து நடையா. என் பிள்ளை பட்டிமன்றத்தில் அப்படி பேசுமே, இப்படி படிக்கட்டில் போய் பார்த்து போகிறாச்சா? அடிக்கடி பட்டுருச்சா? முழங்காலில் மருந்து போடவா? யார்? எங்கள் அம்மா. என் மனைவியோட ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கான்? எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ நீங்கள்? அப்போ ஏதோ உங்களுக்கு நடந்துருக்கு, இல்லாட்டி இவ்வளவு ரியாக்ஷன் வருமா உங்களுக்கு? தடிக்கு உழுக போகிறப்ப என் மனைவி வந்து ஐயையோ அதெல்லாம் கிடையாது. கண் என்ன முதுகுலையா இருக்குது? இந்த படிக்கட்டை பார்த்து நடக்க தெரில. உன்னையெல்லாம் விழுப்புரத்தில் பேச கூப்பிட்ருக்காங்க பாரு, அவங்கள திட்டணுமியா. இந்த படிக்கட்டை பார்த்து நடக்க தெரில, உனக்கெல்லாம் கலைமாமணி விருது கலைஞர் கொடுத்துருக்காரு அப்படின்னு திட்டுவாங்க. இது மனைவி.
இதுதான் மனைவி. தாயினுடைய அன்பு பரவசமான அன்பு, மனைவியின் அன்பு உரிமை கலந்த அன்பு. என்னைய கண்டிக்கிற உரிமை என் மனைவியை தவிர உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. இன்னொரு பொண்ணு வந்து கண் என்ன முதுகுலையாக இருக்குன்னு கேட்டால் என்னையே சந்தேகப்படுவாங்க, இவனுக்கு கண் வேற எங்கேயோ இருக்குடா, முதுகுலை இல்லை அப்படின்னு. என்னை கண்டிக்கிற உரிமை என் மனைவிக்கு தான் உண்டு. இப்படி ஒரு பெண்ணினுடைய சிறப்பை கண்ணதாசன் என்ன அழகாக பாடியிருக்கார். இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே, அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, ஒரு அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ, கவிஞர் நாடுவதும் கலைஞர் தேடுவதும் இளைஞர் விரும்புவதும் பெண்ணல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ, இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. என்ன அழகான ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும், அப்படி பெண்மை இன்னைக்கு மதிக்கணும் அப்படின்ட்டு அன்றைய இலக்கியம் என்ன சொல்லுச்சு. அதை விடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷத்தப்போ உறுதி எடுப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தண்ணியை போடக்கூடாது, லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டாங்க, மேட்ரை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு உறுதி எடுத்துடுவான். உறுதி எடுத்துட்டு என்ன செய்வாங்க, இந்த டிசம்பர் 31ஆம் தேதி இன்றைக்கி தானே லாஸ்ட்டு நாள் அப்படின்ட்டு 2 ஃபுல்லாக வாங்கி அடி நொறுக்கு நொறுக்கி அந்த 31-12 மணி வரைக்கும் சாப்பிட்டு அப்படியே படுத்தவன் தான். 1ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிறேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி கிருன்னு வருது. இன்னையிலேருந்து நம்ம விட்டோனா வேணாம் அப்படின்னு அப்படி கிரிப்பாக இருக்கான். ஒரு 2 பேர் வர்றேன். நான் அப்பல 1ஆம் தேதியிலேருந்து சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுத்திருக்கியாம்ல, கைகுடியா தெய்வம்யா, வாழ்க்கையில் இனிமேல் நீ நல்லா இருக்கணும்டா அப்படின்ட்டு போயிட்டேன். போடுறாங்க, என்ன மாப்பிள்ள டல்லாக இருக்க, இன்னையிலேருந்து விட்டுட்டேன், நேற்று ஒரு ஃபுல்லாக வாங்கி அடிச்சிட்டேன், கின்னு இருக்குயா அப்படின்னு இருக்கேன். வர்றவன் பேசாமல் போக வேண்டியதானே. இதுக்கு ஒரே மெடிசன் தான், ஒரு கட்டிங் சுடுதண்ணியில் அடிச்சின்னா பளிச்சுன்னு விட்டுருன்னா சாப்பிட்டேன். திருப்பி அந்த வருஷம் பூரா நொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி போடுறவன் யாராவது இது வரைக்கும் நான் இன்று தண்ணி போட பழக போகிறேன் அப்படின்னு திட்டம் போட்டு பழகினானா? யாரோ ஒருத்தன் நீங்கள் எங்கேயாவது உட்காந்துருக்க நேரத்தில் பழகினது தான். அவங்க பாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பழக்கம் இல்லாத உட்காந்துருப்பேன், கோக்கை வாங்கிட்டு குடிச்சிட்டு இருப்பேன். இந்த குடியாரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் வேணாண்டா, எனக்கு பழக்கம் இல்லை, சாப்பிட்றா டே, வேணாண்டா எனக்கு சேராதுடா. சேராதுன்னு சாப்பிடாமே எப்படி உனக்கு தெரியும்? சாப்பிட்டு பாரு, சேர்ந்தா சாப்பிடு, இல்லாட்டி விட்டுரு. எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான் பாருங்க. டே வேணாண்டா எனக்கு வாந்தி வரும்டா, சாப்பிட்றா அப்படின்ட்டு ஊற்றி வாய்க்குள்ளே ஊற்றி விட்டேன். உடனே வாமிட்டு வருதுடா, வாமிட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், வாந்தி வந்துருச்சுல்ல, உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம். போட்டானா நங்கூரத்தை. நான் முதல்ல சாப்பிட்றப்ப எனக்கு இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு. இப்போ பார்த்தியா வருதா பார்த்தியா? சொல்லி கொடுத்தவன் திருந்திட்டான். இந்த ட்ரைனிங் எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் சாக்கடையில் படுத்து கிடக்கிறான். இப்போ இப்படித்தான் இதைத்தான் சொன்னான் வள்ளுவர். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்துன்னான் பாருங்க. அந்த வயதில் உன் உணர்வுகளை நீ கட்டுப்படுத்த தவறினால் 7 பிறவிகளையும் நீ நாசமாக போவன்ட்டு அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறத வள்ளுவன் சொன்ன மாதிரி வேற எந்த இலக்கியம் சொல்லுச்சு அப்படின்னு இவங்க. இன்றைய இலக்கியத்தில் ஒன்றுமே இல்லையா? அன்றைய இலக்கியத்தில் ஔவையார் என்ன சொன்னாங்க? தையல் சொல் கேளேல், பெண்களுடைய பேச்சை கேட்காத நாசமாக போயிடுவேன். சொன்னது யார்? ஔவையார். ஔவையார் என்ற பெண் புலவரே தையல் சொல் கேளேல்னாரு. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? தையலை உயர்வு செய்யினா,
பெண்ணை உயர்த்து என்ற புதிய இலக்கணம் படைத்தவன் தேசிய கவி பாரதி என்ற அற்புதமான அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னார். பாரதி ரௌத்திரம் பழகுன்னா. இதுதான் புதிய இலக்கியம். இந்த இலக்கியத்தை ஏயா நேசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் தீர்ப்பு சொல்கிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் ஒரு ராஜாட்ட, நான் இந்த மலையை தூக்கிடுவேன், என தலையில் இந்த மலையை நான் தூக்கிடுவேன், எனக்கு எப்படா தூக்கிடுவேன் அப்படின்னு சபதம் போடுறேன். மலையை தூக்கிட்டா எனக்கு உங்கள் அரசாட்சியில் பாதியை தரணும், தந்துடுறேன்டா வாடா அப்படின்ட்டு அரண்மனையில் ஒரு அறையை கொடுத்து தங்க விட்டுருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் 40 நாள் தங்கிட்டேன். எப்படா தூக்க போகிற? 41ஆவது நாள் நான் தூக்கிடுறேன் அப்படின்னு 40 நாள் தங்கிட்டேன். தங்கி போடா வாடா தூக்க போகலான்ட்டு மலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. தூக்குடா, யாராவது தூக்கி தலையில் வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் தூக்குறேன்னு இருக்கேன். செந்தில் காமெடி இது. இதில் என்ன இருக்குன்னா, டே இதை முதலே சொல்ல வேண்டியதானே, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சிறை தண்டனை. சிறையில் உட்காந்துருக்கான். ஒரு 50 பேர் எல்லாம் 50 வெள்ளி 50 வெள்ளி அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே பொதுமக்கள்கிட்ட பந்தயம் கட்டிட்டேன், நான் அரண்மனையில் 40 நாள் தங்குவேண்டா, எந்த பிரச்சனை இல்லாமல் தங்கிட்டா எனக்கு நீங்கள் எல்லோரும் 50 பொற்காசு கொடுக்குறீங்களான்ட்டு 100 பேர்த்துக்கிட்ட பந்தயம் கட்டியிருக்கேன். 100 × 50 5000 பொற்காசுகளோட 5ஆம் நாள் விடுதலை ஆகி, எப்படி ஒரு வார்த்தை ஜாலத்தில் வச்சு பந்தயம் கட்டினா. இதே மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பந்தயம் கட்டிக்கிட்டே இருந்திருக்கேன். வாத்தியார்கிட்ட பயிலுக்கு பூரா போய், சார் பந்தயம் கட்டிக்கிட்டே இருக்கான் சார், இவனை எப்படியா திருத்துங்க சார். அப்படியா, இன்னைக்கு நான் அவனை திருத்தாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு வாத்தியார் கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருந்தேன். சார் பந்தயம் கட்டுறேன் சார். என்னடா அப்படின்னு இருக்கார். உங்கள் முதுகில் கருப்பாக எட்டன அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குன்னு இருக்கேன். வாத்தியார், ஏன்ட்டே பந்தயம் கட்டுறியா? கிடையாதுடா மச்சான். இருக்கு சார் அப்படின்னு இருக்கான். கிடையாதுடா, கிடையாதுங்கிறத நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு வாத்தியார் சட்டையை கழட்டி பின்னால் திரும்பி, மச்சம் இல்லை மாட்டினியா மகனே, பந்தயம் இன்னையோட கட்டுறதை நிப்பாட்டுறா அப்படின்னோடனே, சார் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ பந்தயம் கட்டினேன், சட்டையில் மச்சம் இல்லைங்கிறதுக்கு 50 ரூபா தானே, இந்தாங்க சார் 50 ரூபா எடுத்துகிட்டு பயிலுக எல்லாத்தையும் 20 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருந்தேன். டேய் என்னடா அப்படின்னு கேட்டால், வாத்தியாரை இன்றைக்கி நான் சட்டையை களத்தை வைக்கிறேன், எல்லோரும் 20 ரூபா கொடுங்கடான்ட்டு 50 பயில்கிட்ட 20 ரூபா வசூல் பண்ணிட்டாயா. வாத்தியார்ட்ட 50 ரூபா கட்டிட்டு மீதி 2500 ரூபாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதைத்தான் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய வாய் சொல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத இன்றைய இலக்கியத்தில் சொன்னதை விட சொல்லுக பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து, வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மான், அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. அன்றைய இலக்கியம். இன்றைய இலக்கியத்துக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. ஒரு அன்னதானம் கோயிலில் நடந்துகிட்ருக்கு. ஒரு 50,000 ரூபா செலவழித்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள். சாப்பாடெல்லாம் போட்டு முடித்த பிற்பாடு ஒரு 5000 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு கை கால் விளங்காத ஒரு ஆள் அப்படியே மரத்தடியில் நின்று சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. தீந்துருச்சு, பசியோடு அப்படியே உட்காந்துருக்காரு. அதில் அன்னதானத்தில் சாப்பாடு வாங்கின ஒரு சின்ன குழந்தை அப்படியே வாங்கிக்கிட்டு இப்படி வருது, சாப்பிட்றதுக்காக இப்படி கையை வைக்கிது. அந்த கைகால் இல்லாத ஆள் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. அந்த குழந்தைக்கு மனசு கேட்கல. கையில் இருக்கிற சாப்பாட்டை கொடுத்துட்டு, நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, உனக்குமா உங்களுக்கு நான் கொடுத்து நீங்கள் அதை சந்தோஷமாக வாங்கினீங்க பார், அந்த முகத்தை பார்த்தவுடன் எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐயா சொல்கிறாரு, அம்மா கோடி புண்ணியம்மா உனக்கு. இது புண்ணியம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு.
50,000 ரூபா செலவழித்து 10,000 பேருக்கு ஒருத்தன் சாப்பாடு போட்டான். அவன் கொடுத்தது புண்ணியம் இல்லை, தனக்கு கிடைத்த சாப்பாட்டை அந்த ஏழை கைகால் விளங்காத பிச்சைக்காரனுக்கு ஒரு சிறுமி கொடுத்தால் பார், அதுதான் உண்மையான புண்ணியம் என்று புண்ணியம்னு ஒரு சிறுகதை, யார் கந்தர்வன் என்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர் எழுதிய கதை. இன்னொரு கதை யானை மொழின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ஐரோப்பாக்காரங்களுக்கு யானைங்கிற விலங்கை பற்றி என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்த விலங்குகள்லாம் வேற. யானையை நம்ம நாட்டில் மட்டும்தான், ஆப்பிரிக்காலையும் இந்தியாவிலையும் மட்டும்தான் இருக்குது. அந்த யானையை ஒரு லண்டனில் இருக்க சர்க்கஸ் கூடத்துக்கு கப்பலில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் சர்க்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு அந்த யானை. திடீர்னு ஒரு நாள் சாப்பிடவே இல்லை, சர்க்கஸே பண்ண மாட்டேங்குது, இப்படியே இருக்குது, கொலை பட்னியா. என்னடா பண்ணுற, தமிழ்நாட்டிலேருந்து போன யானை. அவன் என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏன்ட்டு யாரோ யானை பாகன்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஹத் ஹத் ஹித் ஹப் ஹித் ஹப் ஹத் ஹத் ஹித் ஹத் ஹித் பேசாமல் இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்திருக்கான், நம்ம ஊருக்காரன். யானையை நான் சாப்பிட வைக்கவா அப்படின்னு இருக்கான். வாடா அப்படின்னொன்னே அங்கே அதுக்கு பக்கத்தில் தமிழில் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன் அந்த யானைகிட்ட. நாங்கள் அன்னைக்கு தான் சாப்பிட்டு வந்தோம், இந்த சர்க்கஸை பார்க்குறதுக்கு முந்தா நாள் வந்தோன்னொன்னே யானைக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எப்படிறான்னு கேட்டால், அது பிறந்ததுலேருந்து தமிழ் மொழியை கேட்டு கேட்டு வளர்ந்த யானைடா. இங்கே உங்கள் லாங்குவேஜை கேட்டோன்னா அதுக்கு வேறு மொழியாக மாறிடுச்சு. அதனால் தமிழ் கேட்ட யானை தமிழை தவிர வேறு எந்த மொழியையும் யானை கேட்காதுறான்ட்டு தமிழ் மொழி கேட்டவுடன் அந்த யானை சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்களா, இதை ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அதற்கு பேர் யானை மொழி, அந்த கதைக்கு பேர். ஒரு யானைக்கே தாய்மொழியின் மீது இவ்வளவு பற்று இருக்கும் பொழுது, உடலாலும் உள்ளத்தாலும் தாயை போல் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று தமிழர்களை தவிர வேற எந்த இனத்திற்கு நீங்கள் பார்க்க முடியாது. அன்றைய இலக்கியம் இன்றைய இலக்கியம் ரெண்டும் ஒன்று வலது கண்ணு, இன்னொன்று இடது கண்ணு. வலது கண் சிறந்ததா இடது கண் சிறந்ததா என்று எப்படி நான் தீர்ப்பு சொல்வது? அன்றைய இலக்கியத்திலும் காண கிடைக்காத செய்திகள் உள்ளன, இன்றைய இலக்கியத்திலும் காண கிடைக்காத செய்திகள் உள்ளன. அத்தனையும் இந்த புத்தக திருவிழாவில் உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைக்க காத்திருக்கிறது என்று சொல்லி வாழ்விற்கு வழிகாட்டுவது அன்றைய இலக்கியமும் தான் இன்றைய இலக்கியமும் தான் என்று ஒரு நீதிபதி இதுவரை சொல்லாத தீர்ப்பை நான் இன்று சொல்லி இந்த எங்களை வியக்க வைத்த விழுப்புரம் ரசிகர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.